ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏரியாவில் பார்த்தோன்னா கடந்த ஒரு 4 மாதமாக பார்த்தோன்னா மழையிலேன்னு பார்த்தோன்னா வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ மழை இல்லாதங்காட்டி பார்த்தோன்னா நம்ம மாடுகளுக்கு பார்த்தோன்னா தீவனம் இல்லாமல் எல்லாம் பார்த்தோன்னா வைக்கோலை சாப்பிட்டு, அது பார்த்தோன்னா கொஞ்சோண்டு வைக்கோலை சாப்பிட்டு, கொஞ்சம் பச்சையை மட்டும் சாப்பிட்டு எல்லாம் சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ கடந்த ஒரு வாரமாக பார்த்தோன்னா நல்ல மழை எங்கள் ஊரில். ஸோ நீங்கள் பார்த்தாவே தெரியும், நம்ம செடிகள்லாம் பாருங்கள், எல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு நல்லா கொழுன்னு தெரியுது வருங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேஞ்சு முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் இந்த இலையை பார்த்தாவே தெரியும், இலையில் ஒரு எவ்வளோ மழை தண்ணி இருக்குன்னு. ஸோ மழை பெஞ்சங்காட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் நம்ம கிணறும் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருச்சு. ஸோ இன்னும் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. மழை பெய்யாமல் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா கிணத்துல இருக்க தண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா அரைச்சி அப்படியே தவிட்டில் கலந்து கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஊனி இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கொழுன்னு வந்துருச்சு. நெட்டினது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா மசால் புல் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு எல்லாம் கொழுன்னு. ஸோ தண்ணி கட்டுறத விட பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சால் பார்த்தீங்கன்னா பயிர்கள்லாம் வேகமாக வளரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு. நம்ம கட்டுத்தர வருங்க, மழை பெஞ்சு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வதியாக இருக்குது. இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு முடிஞ்சிச்சு. ஸோ காடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வறண்டு இருந்துச்சா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி வந்தாலும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தேங்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா காடே பார்த்தீங்கன்னா நல்லா குடிச்சு பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு போயிடும். மழை பெய்யறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடமே பார்த்தீங்கன்னா வெடிச்சு கிடக்கும். நம்ம தண்ணி பாய்க்காமல் நல்லா வறண்டு வெடிச்சு கிடக்கும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெடிச்சு கிடந்துச்சு காடு இந்த கெடுத்தர எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு நல்லா ஒரு வாரமாக பெய்யங்காட்டி மண் பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகி ஊற்றுற தண்ணி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே குடிச்சிக்குது. ஒரு தண்ணி கூட பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிறதில்ல, எல்லாமே பார்த்தீங்கன்னா நிலத்துக்குள்ளே போயிடுது. நீங்கள் பார்த்தாவே தெரியும். மாடுகளையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே வெளியவே கட்டிட்டோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு தான் மழை பெய்யுது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நலையிட்டு மாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே கட்டிட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் குளிக்கணும்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் பயங்கர வெயில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிச்சா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மழையிலேயே கட்டிட்டோம். அது மொத்த மழையும் பெய்யாது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மரமும் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் தூரல் மட்டும் அது மேலே விழுகும். இதில் என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா மலையில் இப்படி கட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை முதிச்சு பார்த்தீங்கன்னா வதி பண்ணி விட்டுருது. ஸோ நீங்கள் பார்த்தோன்னா தெரியும், கொத்து புரோட்டா போட்டு வச்சுருக்காரு. ஸோ இதை பிடிச்சி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நல்ல இடத்துல கட்டணும். இந்த இடத்துல மறுபடி இது மாதிரி இடத்துல மறுபடியும் கட்டணும். ஸோ மழை பெய்யும்போது அப்படி கட்டினா இது மாதிரி ஆயிரும். முதிச்சு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆயிரும். ஸோ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல கட்டினா அங்கே செட் ஆயிரும். அங்கே இது மாதிரி பார்த்தீங்கன்னா மடி பண்ணாது. செட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கட்டலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இடம் இல்லை. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன செட்டு, நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த ஆலப்பில் கல் வச்சு பார்த்தீங்களா, அதுக்கு அந்த சைடு தான் மாட்டு கட்டு தரேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாடு அப்புறம் கொஞ்சம் கண்ணுக்குட்டி தான் கட்ட முடியும். ஸோ இவ்வளோத்தையும் பார்த்தீங்கன்னா கட்ட முடியாது. ஸோ அப்படியே செட்டு போடுறதுனா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் போடணும். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலியாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கட்டும். ஏன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா மரத்து நிழல் பார்த்தீங்கன்னா நல்லாவே வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மரமாக இருக்குது. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிழல் வருது. பாதிக்கு அடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிழல் வருது. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்கும். இந்த மரம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த வெயிலும் பார்த்தீங்கன்னா அப்படியே வராமல் தடுத்துடலாம். ஸோ அது பார்க்கலாம், வெயிலை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு ஒன்று போட்டு விட்ருவோம். ஸோ இப்போ டைம் ஆகிடுச்சு. இப்போ நான் போய் பார்த்தீங்கன்னா மொத்த காட்டிலே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வறுத்து மாட்டு கொண்டு இதுக்கெல்லாம் தீனை போட்டு விட்றேன். இன்னும் ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் அரைச்சி வச்சா எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.